வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி போடலான்றது தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நார்த்தங்காய் ஊறுகாய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லா ஊறுகாவிலையும் மணமும் டேஸ்ட்டும் உள்ளது நார்த்தங்காய் ஊறுகாய் தான். இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் தயிர் சாதம் மட்டும் இல்லை, மற்ற எல்லா வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஊறுகாய் போட்டு இப்படி நம்ம கண்ணாடி பாட்டில்களில் போட்டு நம்ம வெளியவே வச்சுக்கலாம். உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னே தேவை கிடையாது. அப்படி நமக்கு தேவைன்னா வாரத்துக்கு ஒரு நாள், கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இதை எடுத்து அப்படியே வெயிலில் வச்சுருவாங்க. இது சீக்கிரமாக கெட்டு போகாது. இது நாளாக ஆக தான் இந்த ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்க. இதில் 1 கிலோ நார்த்தங்காய் இருக்குது. இதை முதல்ல நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த 1 கிலோ நார்த்தங்காய்க்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் வத்தல், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், இது 2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நம்ம பொடி ஆக்கி வச்சுக்கணும். இந்த 1 கிலோ நார்த்தங்காவுக்கு 50 கிராம் உப்பு, கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் நல்லெண்ணெய். இப்போ ஃபஸ்ட்டில் நம்ம நார்த்தங்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். நார்த்தங்காவை நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் அதை நல்லா தொடச்சி எடுத்துக்கிடணும். பார்த்திங்கன்னா இதில் பெருங்காயம், வத்தல் அப்புறம் கடுகு, வெந்தயம், அதோட நான் அந்த உப்பையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எந்த சைஸில் நமக்கு தேவையோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நார்த்தங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டியாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கண்ணாடி பாத்திரத்துக்கு மாற்றலாம், அல்லது இப்படி மண் பாத்திரத்துக்கு மாற்றலாம். நான் இந்த மண் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காவை இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க, இதில் தண்ணி எதுவுமே பற்றக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சுருக்க நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, உப்பும் சேர்த்தாச்சு, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த கட் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காவை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதில் ஒரு துணி போட்டுட்டு இது நல்லா கட்டி நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் இருந்தால் போதும். நல்ல வெயில் அடிக்குது. இதில் நான் ஒரு நாள் ஃபுல்லாக இப்படி காய வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்களா, நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த நார்த்தங்காயை நான் வெயிலில் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி காஞ்சு இருக்குதுன்னு. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல உப்பு மசாலா எல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ இனி இதை நம்ம நல்லெண்ணெயில் கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கலாம். 1 கிலோ நார்த்தங்காவுக்கு 150 நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூடோட அந்த எண்ணெயை எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்க ஊறுகாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த எண்ணெயோட நம்ம இந்த ஊறுகாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஊறுகாய் 6 மாதம் ஆனாலும் கெடாது. நம்ம இனி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இனி இதை அடுப்பில் வைக்க வேண்டாம். நம்ம இதை பாட்டில்களில் ஆற வச்சு பாட்டில்களில் மூடி போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.